நாங்கள் செய்த அக்கிரமங்கள், அநியாயங்கள் எத்தனை எத்தனை என்று சொல்லி எங்களுக்கே தெரியும். ஆனாலும் ஆண்டவரே, அந்த கோர சிலுவையில அடித்து நொறுக்கப்பட்ட போது அதில் சிந்த ரத்தம் மீண்டும் ஒரு விசை இந்த காலை வேளையில் இந்த சபை மீது தெளிக்கப்படட்டும். ஓ, எங்கள் மீது அது ஊற்றப்பட்டு கழுவப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும். அப்பா, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கணும். ஓ, அடியனை மூடி வர்றீங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாததை பேசி விடாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க உம்முடைய பலிபீடம் அல்ல வானம் திறக்கப்படும்படி நான் செபிக்கிறேன். வார்த்தையின் வல்லமை ஜனங்களுடைய இருதயங்களை திறக்கட்டும் ஆண்டவர். உடைய வாழ்க்கை மாற வேண்டும். நீ சொல்லுவதை சபைக்கு சொல்லி போகும்படி என்னை ஆயத்தப்படுத்தி நிறுத்துவீரா. தாழ்த்துகிறேன், ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அருமையாய் இந்த நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் அருமையான ஊழியர், அவருடைய மனைவி, அவருடைய மகளையும் நான் வாழ்த்துகிறேன். என் ஆண்டவரை முதலாவது வாழ்த்தி என்னை இங்க நிற்க தகுதிப்படுத்தின அந்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி சொல்லுகிறேன். அடுத்ததாய் சபையினுடைய மூப்ப விசுவாசிகள் ஒவ்வொரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நண்புக்குரிய ஜனமே, நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அதிகாலையில் தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நாம் எத்தனை பேர் இன்றைக்கு அதிகாலை வேளையில் இருந்து ஜெபிச்சோம்? கையை தூக்க சொல்ல போறதில்லை. உங்களே நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஏன் என்று சொன்னால், நமக்கு நிறைய வேலைகள் இருக்குங்க உலகத்துல. இயேசு உங்ககிட்ட பேசணும், பேசுறாரா? பேசியிருக்காரா? பேசுனாங்க. இயேசு பேசுற தெய்வங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நம்மை வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடிய காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலம். இன்றைக்கு நீங்க எந்த மனிதனிடத்தில் நாசிலே சுவாசம் உள்ள ஒரு மனிதனையும் நம்ப கூடாது. அது என்னையானாலும் சரி. நான் இங்க நிற்கிற போது என் தேவனுக்கு முன்பாய் இருதயத்தை உடைத்து ஊற்றுகிறேன். இந்த வாசலை விட்டு வெளியே போன நானும் உங்களை போல் ஒரு சாதாரண மனிதன். அதனால்தான் எலியா சொல்லுகிறான், நான் ஒரு பாடுள்ள மனிதன். ஆனால் அவனுடைய ஜெபம் கருத்தாய் ஜெபித்த போது வானம் 3.5 ஆண்டு காலம் மழை பெய்யாதபடிக்கு தடுத்து நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. அதனால்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெரிய கூட்டம், நான் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிற சபையில் தான் நான் போகிறேன். ஏன் போகிறேன் என்று சொன்னால், என்னுடைய ஆண்டவர் அங்கே நீ போக வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தின நிமித்தம் நான் அங்கு போய்கொண்டிருக்கிறேன். அதுக்கு நீங்களும் அப்படி போங்கன்னு சொல்லி நான் உங்களை சொல்ல வரல, அதற்கும் சொல்லி தருகிறேன். ஏன் என்று சொன்னால், காணாமல் போன ஒரே ஒரு ஆட்டை தேடிதான் ஆண்டவர் எங்கே போனார்? அதை தேடி கண்டுபிடித்து தம்முடைய தோளின் மேல் சுமந்து கொண்டு வந்து அதை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து அதற்கு காயம் கட்டி ஆற்றி தேற்றி அவளை வழி நடத்தினார். அப்படி நீங்கள் காணாமல் போன ஆடுகளாய் இருந்த போது உங்களை தோளில் சுமந்து கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்து பராமரிக்கிறார். அல்லேலூயா. ஒரு விஷயம் நீங்க நினைக்கலாம், நான் சிஎஸ்ஐ தான், நான் இல்லைன்னு சொல்றதுல ஆண்டவர் சொல்லுகிறதை உங்களுக்கு அப்படியே சொல்லிவிட்டு போகிறேன். காரணம், எந்த ஆலயத்தையும் நான் குறை சொல்லவில்லை. காரணம், என்னுடைய சபையில கிட்டத்தட்ட 500 பேர்கள் ஆராதிக்கிறார்கள். நான் முதல் பெஞ்சிலே போய் உட்காருவேன். என் பக்கத்திலே முதல் நாள் குடித்தவனுடைய வாசனை வீசும். இந்த சைடை பார்த்தால் பெண்கள் கலகலகல என்று தன்னுடைய சொந்த வீட்டு காரியத்தை பேசுவார்கள். இப்படி ஒரு திரும்பி ஒரு பார்வை பார்ப்பேன், அமைதலாவார்கள். காரணம், அது பரிசுத்த ஆலை. இந்த இடத்துல வந்து நீங்க அப்படிதான் இருக்கீங்களா? இல்லையே. உங்களை நான் ஆராதிக்கிறேன், உங்களை நான் அதிகமாய் அன்பு செலுத்துகிறேன். ஒரு விஷயம், நீங்க எங்களுக்கு ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, அருமையான ஊழியருக்காக நாங்கள் ஜெபிக்கிற போது உங்கள் சபையை நினைத்து ஜெபிப்போம். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் நேசிக்கிறார் உங்களை. அது நிமித்தம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். காரணம், ஒரு பெரிய கூட்டத்திலே போய் இருந்து விட்டு நான் 2 மணி நேரம் இருந்து விட்டு வெளியே வருவதிலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு பாடின அத்தனை பாடல்களும், முதல் பாடல் பாடின போது கர்த்தரை எனக்கு முன்பாய் நிறுத்தி, நீங்க எத்தனை பேர் நிறுத்துறீங்க? நேற்று மாலை வரை நம்ம உலகத்துல வேலை செஞ்சிருப்போம். கண்டிப்பா ஏதாவது நம்ம கிட்ட தப்பு நடந்திருக்கும், இல்லைன்னு சொல்லவே. இயேசு மாத்திரமே பரிசுத்தருங்க. நாமெல்லாம் அதுக்காக அசுத்தர் என்று சொல்லவில்லை. நாம் பலவீனமான மனிதர்கள். பலவீனமான மனிதர்கள் எப்படியாவது ஏதாவது ஒரு பொய்யை பேசுவோம். சங்கீதம் 63 கடைசி சொல்லுகிறது, பொய் பேசினுடைய வாய் அடைக்கப்படும் சொல்லி இருக்கு. ஏங்க, நம்ம யாருமே பொய் பேசலீங்களா?
ஏதாவது ஒரு சின்ன காரியத்துக்கு போய் பேசுவோம். இப்ப இந்த செல்போன் வந்ததுனால ரொம்ப அதிகமா போய் பேச ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தப்பான இடத்துல நின்றுட்டு இருப்பான நம்ம கேட்கும் என்ன சொல்லுவோம், நானு ரொம்ப நல்ல இடத்துல நிக்கிறேன் நம்ம சொல்லுவோம். ஏன்னா யாரு பார்க்க போறோம்? அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. அதனாலதான் கடைசியில ஐயா அவர்கள் சொல்லும் போது அந்த வார்த்தை குறித்து சொல்லுங்க, உண்மை உள்ளவர்கள். அந்த உண்மையை போய் அளந்து பார்க்கறதுக்கு எந்த மிஷினுமே கிடையாதுங்க. இன்னைக்கு என்னென்னத்துக்கோ மிஷினை கண்டுபிடிக்கலாம். அந்த உண்மையை கண்டறிவதற்கு உங்களுக்கும் இயேசுவுக்கும் உள்ள தொடர்பை நீங்கள் பலப்படுத்தி அனுதினமும் தேவ சமூகத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நமக்கு அநேக பயங்கள் தினம் தினம் நம்மை பயமுறுத்தி கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். நேற்று 4 மணிக்கு யாரெல்லாம் முழிச்சிட்டு வானத்தை பார்த்தீங்க? நேற்று 4 மணிக்கு என்ன நடந்துச்சு? கருப்பு மேகம், கார் இருள். அதுக்கு பைபிள் என்ன, என் ஜனங்கள் மீது நான் ஒளியை வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவேன் என்றார். நேற்று நானே பார்த்து திடீர்னு ஓடி வந்து ஜன்னல் எல்லாம் அடைச்சேன். அப்ப எனக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. வேதம் சொல்லுகிறது காரிருள் ஜனங்களை மூடும். எப்ப 4 மணிக்கு காரிருள் மூடுதுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. காற்று அதனுடைய தன்மை அடிக்கிற போது மரமெல்லாம் சாய்ந்து உடைந்து போகிற அளவிற்கு. ஏன் இதை சொல்லுகிறேன்? கடும் காற்று, கொடும் காற்று. என்னுடைய பட்டணத்தில் இவ்வளவு காற்று வீசினால் ஏக்கர் கணக்கிலே மரங்களை முறித்து கொண்டு போன சம்பவங்களை நான் கண்டிருக்கிறேன். நண்புக்குரிய ஜனமே, அப்பொழுது பயம் என்கிறது எல்லாருக்கும் வரும். வரவில்லை என்று சொல்லவே நாம் வாசித்த அதே ஏசாயா 41 அதனுடைய 13 ஒருவேசை வாசிங்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், வலது கரத்தை பிடித்து. அல்லேலூயா. நம்ம அதிகாலை வேளையில தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கிற போது நம்முடைய கரத்தை அவர் பிடிக்கிறாருங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் சரி, என்ன விதமான பாடுகளுக்குள் நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, அவர் உங்களை கரத்திலே பிடித்து வைக்கிறார் அந்த நாளிலே. அல்லேலூயா. நம்முடைய அருமையான குழந்தைய இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்? பத்திரமா வலது கையில பிடிச்சு வச்சிருப்போம். ஏன்னா இந்த கையில இருந்தா கூட சில நேரம் என்ன பண்ணிடும், குறும்புக்கார குழந்தையா உருவிட்டு ஓடி போயிருந்து சொல்லி இந்த கையில வலது கையில நாம் இறுக்கமாய் பிடித்து அதை வழி நடத்துவதை போல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலக்கரத்தில் நம்மை பிடித்து அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். அல்லேலூயா. நமக்கு தெரியலங்க, நமக்கு தெரியல. ஆனா அதிகாலையில் எழுந்திருச்சு ஜெபிக்கணுங்க. அதிகாலையில் எழுந்திருக்கணும். எவ்வளவு டயர்ட் இருந்தாலும் சரி. நான் முந்த நாள் தூங்கவே இல்லை. ஆன்லைன் பிரேயருக்கு போனேன், அப்படியே முடிச்சுட்டு வந்தேன், தூக்கமே வரல. ஆண்டவர் சொல்லிட்டே இருந்தேன். அப்படியா இருக்கப்படுகிற போது நேற்று நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. அப்புறம் ஆண்டவர் என்னால முடியலப்பா, நீங்க என்னப்பா பேச போறேன் எனக்கு தெரியல அப்படின்னு 12 மணிக்கு படுத்துட்டேன். நீங்க பேசுனா நான் பேசுறேன், நான் போயிடும் ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு. காலையில 4 மணிக்கு எழுப்பி விட்டாரு. ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து சில வார்த்தைகளை கேட்டேன். ஆண்டவர் சொல்லி, போ, பேசுகிறவர் உனக்குள் இருக்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா. நம்ம எழுதுறதுக்கு ஆயிரக்கணக்கான வசனங்கள் உண்டு. இயேசு முதலாவது அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்லறைக்குள்ளிருந்து வெளிவந்த போது என்ன வார்த்தைகள் சொன்னாரு? முதல் பயப்படாதீர்கள். என்ன சொன்னாரு? நீங்கள் பயப்படாதீர்கள், நான் தான் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். இந்த பயப்படாதன்னு சொல்லுகிற வார்த்தை பைபிள்ல 365க்கு மேலாக இருக்கிறதாக நான் எண்ணியெல்லாம் பார்க்கல. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை காலையில் எழுந்தோன்னு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பயப்படாதீர்கள், 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 நான் கரத்தை பிடிச்சு நடத்துறேன். நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்க உலகத்துல. பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. அப்ப பிரச்சனைக்கு மத்தியில நீங்க வாழுகின்ற போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை விசுவாச வீரர்களாய் நீங்கள் நிற்க முடியும். அல்லேலூயா. மற்ற கூட்டத்தார் நான் சொல்ற மாதிரி என்னுடைய சபையில 500 பேருக்கு முன்னால் போய் நிக்கிறேன், நான் அவங்க கூட தான் போறேன் வர அப்படின்றதுக்காக அவர்களோடு நான் சேர்ந்து விடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொன்னா, நீ அங்க போ, அங்க மெம்பர்ஷிப் போடு, ஒரு காலம் வரும், நான் அதை பிளப்பேன், பிளந்து கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு. அல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்காவது ஒரு நாள் வசனங்களை என்னிடத்தில் செய்தி கொடுக்க சொல்லுவார்கள் என்றால், எனக்கு நாம் 30 நிமிஷம் டைம் தருவாங்க, நான் 45 நிமிடம் எடுத்துக் கொள்வேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தீர்க்க தரிசனமா இந்த சபையிலே சொல்லிவிட்டு நான் போயிடுவேன். அப்புறம் ஒரு 2-3 மாசத்துக்கு யாருமே ஸ்தோத்திரம் சொல்லி சொல்ல மாட்டாங்க.
ஏன் சொல்றீங்களா? இருதயத்தை விளக்கின்ற வார்த்தை வேதத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுவேன். அல்லேலூயா. திருடுறவனை பார்த்து திருடலன்னு சொல்ல முடியுங்களா? குடிகாரனை பார்த்து குடிக்கலன்னு சொல்ல முடியுமா? ஏன் அப்படின்னு சொன்னா, எங்களுடைய ஆலயத்தில் வந்து நான் சச்சரவுகள், பிரச்சனைகள் அந்த இடத்துல இயேசு இருக்கவே மாட்டார். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீடுகளிலும் அப்படித்தான் சண்டை இருக்கும் என்றால் இயேசு ஒதுங்கி போய் நின்று விடுவார். பிறகு நீங்க அழுது கேட்கணும், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கேட்டாதான் அவர் திரும்பி வருகிறார். மன்னிக்கிற தெய்வம். அல்லேலூயா. கலப்பையில் கை வைத்து விட்டு திரும்பி பார்க்கவே நாம் எத்தனை பேர் திரும்பி பார்க்கிறோம்? அதனால்தான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன தடுமாற்றம் உண்டாகும். இல்லை என்று நான் சொல்லவில்லை. என்னை ஆண்டவர் நல்ல இடத்திலே வைத்து அழகு பார்த்து நான் வழி நடந்து வந்த போது எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்த்த போது என் வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் வந்தது. இதே பயம் சில மாதங்களுக்கு முன்பாக, ஒரு 21-22 வருஷம் அந்த வருடங்கள் வச்சுக்கோங்களேன், பயம். என்ன பயம்? பொருளாதாரத்தை குறித்ததான பயம் என்னுடைய வாழ்க்கையை பிடிக்க ஆரம்பித்தது. அப்ப ஆண்டவர் கிட்ட போய் அழுது போல, ஆண்டவரே என் கையை தூக்கினால் நான் சுத்தலாம். உண்மைதான். நான் யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை. உண்மைதான். நான் யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கவில்லை. உண்மைதான். நான் எந்த விக்கிரகங்களுக்கும் வணங்கவில்லை. உண்மைதான். எந்த மந்திரத்துக்கும் போகவில்லை. உண்மைதான். நானும் என் மனைவியும் அப்படிதான் ஜபாரையிலே சொல்லுவோம். ஏன் எங்களுக்கு எந்த பாடு என்று சொல்லி நாங்கள் கேட்டோம். ஐயா, நாங்கள் கொடுத்துதானே பழக்கம், வாங்கி பழக்கமில்லை. இன்றைக்கு வாங்குவதற்கும் தகுதி இல்லை, கொடுப்பதற்கும் தகுதியமாறிகள் வாழ்க்கை போல் ஏன் என்று கேட்டோம். ஆண்டவர் சொன்னார், உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிற 7 முறை புடமிட்ட பொன்னுக்கு ஒப்பாய் உன்னை விளங்க ஜொலிக்க செய்யும்படி உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அருமையான ஐயாவை குறித்து ஆண்டவர் சொன்ன, நீ அங்கே போ, அவ்வளவுதான் சொன்னார். ஒரே வார்த்தை சொன்னார். என்ன பேசும் என்னன்னு ஒண்ணுமே சொல்ல கிடையாது. ஆண்டவரிடத்திலே கேட்டு வீட்டில் இருந்த அதிகாலையில பயத்தோடு எழும்பி முன்ன பின்ன தெரியவே தெரியாது. அப்படியா இந்த அறைக்குள் வந்த போது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு தந்தார். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற 500 பேர் ஆராதிக்கிற ஆலயத்திலே 150 ஆண்டுகள் முடிந்த சபையிலே அதை பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்த சின்ன அறைக்குள் தேவனுடைய ஆவியானவர். நான் இன்றைக்கு காலையிலே வந்து இந்த இடத்தில் இருந்த போது இருதயம் அழுது கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அழுது. இவர்கள் பாடுகிற போது அந்த பாடலின் கண்களுக்கு முன்பாய் நின்றது. இயேசுவே, என்னை உமக்கு முன்பாய் நிறுத்தி பார்க்கிறேன். அழுது கொண்டே இருந்தேன். காரணம் என்ன தெரியுங்களா? நான் நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு, நறுக்கப்பட்ட இருதயத்தோடு, அதைதான் ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் யாரெல்லாம் நொறுங்கின இருதயத்தோடு இந்த அறைக்குள் வருவீர்கள் என்றார். சின்ன சபை போதுங்க, 500 பேர் இருக்காங்க. நான் சொல்றேன் 500 பேர். அவன் ஜெபம் 10 மணிக்கு தொடங்கிச்சுன்னா அதுக்கு முன்னாலே ஒரு 1/2 மணி நேரம் உலக கதையை பேசி அசுத்தத்தை உண்டாக்கிட்டோம். அவியானவர் இறங்க மாட்டார். நான் பகிரங்கமா இங்கே சொல்லுவேன். பலிபீடம் கட்டப்பட்டு இருக்கிறது யாகங்களால். என்னுடைய சிஎஸ்சி என்னுடைய ஆலயத்துல யாரா நம்புவீங்களா? தீர்க்க தரிசனமாய் சொன்னேன். பலிபீடம் கட்டப்பட்டு கிடக்கிறது. அதற்கு அடையாளம் என்ன என்று சிலர் கேட்டார்கள். வாலிப பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், படித்தவர்கள் வருவார்கள் வேத பாடங்களை வாசிக்க. நின்ற பிறகு வேத பாடம் கொடுத்தது ஒன்றாயிருக்கும், அவர்கள் தேடுவது ஒன்றாயிருக்கும், வாசிப்பது ஒன்றாயிருக்கும், தடுமாறுவார்கள். அவர்களுக்கு வசனம் எல்லாம் தப்பு தப்பாய் எல்லாம் டிகிரி படித்த பிள்ளைகள். வெளியே வந்த பிறகு கேட்பேன், ஏன் மகளே இப்படியானது? அவர்கள் சொல்லுவாங்க, தெரியல, அங்க போன என் கண் இருளாக்கப்பட்டது. அங்க போன எனக்கு வசனம் எல்லாம் இதை நினைத்தா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நான் அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லேன், வீடுகளிலே நல்ல பைபிள் வாசிங்க, நல்ல வாய்விட்டு வாசிங்க. அநேக தப்பு செய்வதை ஏனென்றால் பலிபீடம் கட்டப்பட்டு கிடைக்கிறது. யார் அந்த பலிபீடத்தை உடைக்க முடியும்? அல்லேலூயா. நல்ல ஆண்டவர் சொன்னார், நீ அங்கே போய் ஆராதித்துக் கொண்டே இரு. ஏற்ற வேளை வரும், ஏற்ற நேரம் வரும். வெள்ளிக்கிழமை வாசிங்க போறவங்க நாங்க 4-5 பேர் தான் இருப்போம். ஆனா போயிட்டு இருந்தப்ப முதல் 5-6 பேர் 10 பேர் ஓடி ஓடி வந்தாங்க. ஆண்டவர் சில கிருபை வரங்களை தந்திருப்பது நிமித்தம் பிசாசு பிடித்தலை கொண்டு வருவார். அங்கே அலரும், ஐயோ இங்க நான் வர முடியாது, என்ன கொல்லுரிமை இதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்லும். அப்படி வந்து வந்து போன ஜனங்கள் பிறகு ஏதோ ஜனங்களை குறித்து தவறாய் பேசி, அது பிசாசுடைய வேலை அதுதான். அப்ப இப்படி செய்து கொண்டிருந்த போது ஆண்டவர்
உம்முடைய பலிபீடத்திற்கு முன்பாய் முழங்கால்களை முடக்கி அங்கே நின்ற அந்தகார வல்லமைகளை அழிக்க அதிகாரத்தை தந்த தேவன் என்னை வழிநடத்ததான் கொண்டு போனீரே என்று சொல்லி அழுவோம். நானும் என் மனைவியும் பிள்ளைகளும் போவோம். அப்படியாய் போய் 2 வருடம் முடிந்து போனது. அப்பொழுது வசனங்களை கொடுக்கிற போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசி. கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டாகிறதை அவர்கள் அறிய வேண்டும். அடுத்த வசனம். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமல் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார் அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் அவர் கலக விட்டார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் எழுத கிடையாது, வாசிக்க கிடையாது. இப்ப இங்க வந்து ஆவியானவர் சொல்வதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. காலையில 3/4 மணி நேரம் அழுத பார்த்தீங்களா? அதனுடைய வெளிப்பாடு ஆவியானவர் சொல்லுகிறார். அப்ப என்னுடைய சபைக்கு குறித்து சொல்ல கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி என்ன பண்ணணும்? இந்த பலிபீடத்திலிருந்து சொல்வதை சொல்லிவிட்டு போக வேண்டும். சரி, அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். அதுக்கு நான் எங்கேயுமே போய் ஒரு நாள் நான் தீர்க்கதரிசி யாருக்கிட்டுமே சொல்ல மாட்டேங்க. இதுவரை சொல்ல கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னு கேட்டா, நீங்கெல்லாம் உண்மையும் உத்தமத்தோடும் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்திலே அதிகாலை வேலை தேடுவீர்கள் என்றால் நீங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகள். நீங்களே தீர்க்கதரிசிகள். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க சொல்லும் உங்க குடும்பத்தார் கலக வீட்டாராய் இருப்பார்கள். கொஞ்ச நாள் கலகம் பண்ணுவார்கள். அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி அப்படியே கீழே மனுபுத்திரனே, அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அங்க என்ன சொன்னாரு? உன் வலது கரத்தை பிடித்து உன்னை நடத்திட்டு பயப்படாதன்னு சொன்ன ஆண்டவர் இப்ப நம்மளை பார்த்து நேரா சொல்றாரு, நீ பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னார்னா, அவர்கள் வார்த்தைகளுக்கு நீ அஞ்ச வேண்டாம். சொல்லுவான், யா குறை சொல்லுவான். ரங்கராஜனாலே சொல்லுவான், வீம்பு முடிச்சவன் சொல்லுவான். அல்லேலூயா. உங்களை பார்த்தா அப்படி சொல்லணுங்க. ஏன் தெரியுங்களா? பிசாசு அவன் மர்மமாகி மனுஷனுக்குள்ள அப்படி பேசுவான். அதனாலதாங்க அவங்க மனுஷர்கள் எல்லாம் நல்லவர்கள் தான், மனிதர்கள் எல்லாரும் நல்லவர்கள் தான். அவனுக்குள்ள ஒரு தோற்றத்தை உருவாக்கி அங்க சொல்லுகிறான், அவருடைய வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேடுகளுக்குள் வாசம் பண்ணினால், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் அவர்கள் கலக விட்டார். அல்லேலூயா. இப்ப என்னுடைய சபையில 500 பேர் அப்படியே இருப்பாங்க. செய்தி கொடுத்துட்டு அப்படியே வெளியே போவேன். போனா ஒருத்தரும் ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க. பயம் அவர்களை பிடிக்கிறது. கலங்குவார்கள். அடுத்தது 6 மாசத்துக்கு சொல்லிடுவாங்க, எங்க கண்டியில என்ன பண்ணக்கூடாது, தங்கராஜுக்கு செய்தி கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் இப்படிதான் பேசுவோம். நான் சொல்றேன், என்னுடைய சொத்து அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட சொத்து இதுதான். அல்லேலூயா. உங்களுக்கும் இதுதான் சொத்து. எனக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. குடிகாரன் என்னைக்காச்சும் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா அவனை பார்த்தே சொன்னேன், முன்னால வர வேலை வச்சுக்காரு. போயிரு பின்னால 2வது பெஞ்சுக்கு போயிட்டான். அங்க இருந்தாலும் நாத்தம் வீசுது. நான் சொன்னது பரிசுத்த ஆலயம், பரிசுத்த பலிபீடம். பெண்கள்கிட்ட சொன்ன ஒரு நாள், இப்படி எல்லாம் வந்து வாஷிங் மிஷினை பத்தி கிரைண்டரை பத்தி இங்க பேசுறீங்களே, இதுவா அந்த இடம் கேட்டேன். சொல்லி சொல்லி பார்த்தேன். யாரு? கொயர் மக்கள், மூப்பர்கள் அதுல அமர்ந்திருந்தாங்க. ஒரு நாள் செய்தி கொடுத்த போது நேராய் செய்தியில் பார்த்து சொன்னேன், நன்மைக்குரிய ஜனமே, நீ இந்த ஆலயத்தை அசட்டை பண்ணுவாய் என்றால் உன் குடும்பத்தை இயேசு அசட்டை பண்ணும்படி பிசாசு கையில் ஒப்பு கொடுப்பார்.
நடிகை அடுத்த ஒரு 3 மாசம் எல்லாரும் தங்கள் வேலைகளை சரியாய் செய்வார்கள். ஆனா அடுத்த தங்கராஜுக்கு 6 மாசத்துக்கு செய்தி கிடையாது, மாற்றிடுவாங்க. உண்மைதான். அதுக்குள்ள எனக்கு ஏகப்பட்ட இடத்துல நான் போயிடுவேன். ஆனால் பின்ன ஒரு 6 மாசம் கழிச்சு மீண்டும் இதே மாதிரி நடக்கிற போது ஆவியானவர் என்னை அழைத்து செல்வார். செல்லுகிற போது அங்க இருக்கிற ஆயர் முதல் எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்றது வார்த்தையில் இருந்துதான். அல்லேலூயா. என் அன்புக்குரிய ஜனமே, உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் வாசிங்க. 37:1 வாசிங்க. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. ஒரு கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. இது பழைய ஏற்பாட்டின் காலம். அப்படிதானே? நிறைய பேர் உடனே குழப்பிடுவாங்க. குழப்பாங்களா குழப்ப மாட்டாங்களா? அது அன்னைக்கு அது பழைய ஏற்பாடு அப்போஸ்தலர் காலத்துல நடந்ததுங்க. இன்னைக்கு நடக்குமா? கேட்டிருப்பாங்களா கேட்க மாட்டாங்களா? செய்தியே இன்னைக்கு யூடியூப்ல நிறைய வருது. நான் சொல்லி நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இதோ உயிர்த்தெழுந்தேன், சதா காலம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்னார். யோவான்ல வாஸ்து பாத்தீங்கன்னா எடுக்க வேண்டாம். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு உயிர்த்தெழுந்தாச்சு. எடுத்துக்கோங்க. யோவான் 20:22 வாசிங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இங்க பாருங்க, அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினதை போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லு. அல்லேலூயா. இங்க பாருங்க, இயேசு மச்சாச்சா அடக்கமுடியாது. பிதா இயேசு அனுப்பியாச்சு. இப்ப இயேசு அனுப்பின பிறகு என்ன நினைக்கிறப்பா, நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி இயேசு புதிய ஏற்பாட்டில் நம்மகிட்ட சொல்லிதான் அவர் சொல்றாரு. 22ஆம் வசனம், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை. இப்ப பரிசுத்த ஆவியை எத்தனை பேர் பெற்றீங்க? நாங்க கை தூக்க சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. சில வேலை உங்களுக்கே டவுட் வரும், நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கானா இல்லையா? நான் இவ்வளவு நாள் வேற ஒரு சபையில தான் இருந்தேன். அது அல்ல. இயேசுவை யாரெல்லாம், ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து நமக்கு முத்திரை போட்டு வச்சிருக்காரு. அல்லேலூயா. நீங்க இயேசுவை தெய்வம் தெரிஞ்ச உடனே நீங்க நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். நீதிமான்கள் ஆக்கப்பட்ட தேவ சமூகத்திலே நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிற போது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார். இங்க வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப பரிசுத்த ஆவியை ஏற்கனவே ஊதிட்டாரு. யாரெல்லாம் விரும்புறீங்களா அவங்க பெற்றுக்கொள்ளலாம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில் உட்கார்ந்து ஆண்டவரே, அப்ப எனக்கு முன்பாய் இயேசுவை நிறுத்தி பார்த்தேன். பலிபீடத்தில் இயேசு நிற்பதை கண்ணுக்கு முன்பாய் கொண்டு நிறுத்தி பார்க்கிறவன் இருதயம் உடைக்கப்படுகிறது. அப்பொழுது என்ன என்று சொல்லி கையை அப்படியே தூக்கி, அப்பா நான் பாவியாண்டவரே என்று சொல்லுகிற போது தேவனுடைய ஒரு அபிஷேகம் என் மீது இறங்குவதை நான் கண்டேன். அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், சபை சின்னதுதான், காணாமல் போன ஒரு ஆடுதான். ஆனா ஆடு 99 இருக்குது, எதுவுமே நடக்கிறது இல்லை. அதனால அக்கறை கொள்றதே இல்லை மேய்ப்பன். காணாமல் போன ஒரு ஆடு, அது அப்படிதான் இந்த சபை. அல்லேலூயா. எத்தனை சபைகள் பெரிதா இருக்கட்டும், அது போகட்டும். தேவன் தம்முடைய கண்ணை வைத்து அவன் முன்குறை சொல்லுகிறார். சங்கீதம் 32:8 சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய நீ நான் உங்களை பத்தி நீ சொன்ன இந்த வேலை யார் காமிக்குது? என்ன காமிக்குது? அல்லேலூயா. நான் நடக்க வேண்டிய வழியை வேதம் காண்பிக்கிறது. என் கண்ணை வைத்து, இயேசுடைய கண்ணை வைத்து எனக்கு ஒரு விஷயம், நான் பரிசுத்தவான் மாதிரி உங்க முன்னால் பேசிட்டு போயிடலாம். உண்மைதானே? என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனால் ஏன் சிலுவை இந்த வேலை என்னை காண்பிக்கிறது? அதைவிட அவருடைய கண் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா நம்ம பொய்ய சொல்லி மேடையிலிருந்து பேசிடலாம். இதற்கு ஒரு நாள் விலைக்கிரயம் கொடுக்க வேண்டிய நாட்கள் வரும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இந்த 2-3 ஆண்டு அந்த விலைக்கிரயம் நான் செலுத்திக் கொண்டு நின்று கொண்டு இருக்கிறேன். காரணம், முதலெல்லாம்
ஆண்டவரிடத்துல கேட்டா உடனே இறங்கி பேசுகிற தெய்வம். சொன்னா கை நீட்டினா அற்புதம் நடக்கும். வேதம் அதை தான் சொல்லுகிறது. என் ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தையை நான் அங்கீகரிப்பேன். அப்ப ஒரு சில ஆண்டுகள் அது நடக்கவில்லை. கேள்வி எழுப்பினேன், ஏன் ஆண்டவரே என்னிடத்தில் பாவம் இல்லையே? உண்மைதான், எதுவுமே தப்பில்லையே ஆண்டவரே, உண்மைதான். நானோ கலப்பையை கை வைத்தவன் திரும்பி பார்த்து விட்டேன். உலகத்தின் வேலை இல்லை. ஆண்டவர் சொன்னார், எப்பொழுது திரும்பி பார்க்காதபடிக்கு சரியாயிப்போ. கலப்பை எதற்கு போடப்படுகிறது என்றால் இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும். நிலமானது சுத்தமாக்கப்பட்டு விதைகளை விதைப்பதற்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும். அப்பொழுது சரியாய் பார்த்து சரியாய் அதை ஓட்டினால் மாத்திரமே எல்லா இடத்திலுமே என்ன நடக்கும்? அந்த உழக்கூடிய மண்ணானது சரியாய் பதத்திலே வந்து நின்று அதில் விதை விதைக்க முடியும். அழுக்குகள் மாற்றப்பட்டு சரிசமமாக்கப்பட்டு அதன் மீது விதைகளை தூவிற போது விதை முளைத்து எழும்பி தன்னுடைய பலனை கொடுக்கும். அப்படிதான் ஆண்டவர், உன் இருதயம் ஒரு பாலடைந்த நிலமாய் மாறி போனது, இப்பொழுது மீண்டும் உழுதுகொள், சில காலம் தருகிறேன் என்று சொல்லி கடந்த 2 ஆண்டுகள் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்துக் கொண்டு வருவது நிமித்தம் என்னுடைய இருதயம் நான் விசுவாசிக்கிறேன், இப்பொழுது விதைப்பதற்கு ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற 5ஆம் மாசம் 5ஆம் தேதி, இந்த 25 நாட்களில் இந்த இடத்திலே தேவன் நிறைவேற்றப் போகிறார் உங்களுக்குள்ளாய். அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது என்னவென்று எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தினார். அல்லேலூயா. எலும்புகள் நிறைந்த, சாதாரண எலும்புகள் எங்கே கூட கிடக்கும் என்று சொன்னால் செத்த சவங்கள் குட்டி போடுகிற இடத்திலே குமித்து போடுகிறதான் எலும்புகள். அடுத்த வசனம் நானே வாசிக்கிறேன். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார், இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மிக மகாத்திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததாய் இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய ஜனமே, எலும்புகள் காஞ்சாச்சு. அடுத்த வசனம் மகாத்திரளாய் கிடக்குது. யாருடைய எலும்பு எங்க கிடக்கு, எந்த மண்டவோடைய யாருடைய சரீரத்துல தெரியவே தெரியாது, எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்குது. இன்றைக்கு உலகம் பாவம் என்னும் காய்ந்து போன எலும்பை போல இன்றைக்கு சிதறி யார் யாருக்குள்ள என்னென்ன பண்பு இருக்குன்னே தெரியாது, நல்லவைகள் மறைந்து போய் கிடக்கிறது, ஜீவன் அற்று போனது. இப்பொழுது உலர்ந்த, அங்கு அடுத்த லைன் சொல்லுகிறது, மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததாய் இருக்கிறது. அல்லேலூயா. மகா உலர்ந்தது என்று சொன்னார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மகா கேடுள்ளவர்களாய் மாறி போனார்கள். ஒரு பயங்கட்டி உண்மை இல்லைங்க, ஒரு ஊழியக்காரன் கட்டி ஏற்பட்ட ஊழியக்காரனுக்கு உண்மை இல்லை. நான் சொல்றேன், என்கிட்டயே உண்மை இல்லை. எதிர்க்கும் தேவனுடைய ஆவியானவர் வழி நடத்துகிறார். அதற்கு நான் நம்மை சொல்லுகிறார் வேதம் சொல்லு, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திற்கு அதிபதியாக்கப்படுவான். என்னத்துக்கு அதிபதி? பரலோக ராஜ்யத்தின் மரணங்களின் அதிபதி ஆக்கப்படுவார். அல்லேலூயா. அதற்குதான் இன்றைக்கு உங்களை இந்த 5ஆம் நாள் மாதத்தினுடைய 5ஆம் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் கொண்டு வந்துவிட்டு உங்களை அதிபதிகள் ஆக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவது நிமித்தம் இந்த பலிபீடத்திலே ஆண்டவர் என்னை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னார், அவைகள் மிகவும் உலர்ந்து போச்சு. இப்ப மிகவும் உலர்ந்து போச்சுன்னா அங்க சொல்லப்படுறதுக்கு காய்ந்ததுன்னா சாதம். மிகவும் உலர்ந்து போனா கையில் எடுத்து இப்படி நொறுக்கினீங்கன்னா எலும்பு என்ன ஆயிரும்? அப்படியே நொறுங்கி பொசுன்னு விழுந்துடும். இன்றைக்கு ஜனங்களுடைய இருதயங்கள் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டு காய்ந்து போல சருகை போல வீணடிக்கப்பட்டு கிடப்பதை தான் பார்க்க முடிகிறது. அப்ப அங்க வசனம் சொல்லுகிறது, அடுத்த வசனம் வாசிங்க 3. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீரே அதை அறிவீர் என்றேன் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய ஜனமே, இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைப்பாங்க கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசனம் கேட்பாங்க. தீர்க்க தரிசனம் சரியா இப்படி இருக்கும், அதை நிறைவேறுதான்னு சொன்னா இல்ல. அதேதான் அந்த ஆண்டவர் இங்க மேல சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு கேட்டா, உலர்ந்த எலும்ப காய்க்கிறாரு, மகா வறட்சி காய்ந்து போன எலும்ப காய்க்கிற கேட்டுட்டு அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அவர் என்னை நோக்கி, மனுஷனே, இந்த எலும்பு
உயிரடைமா கேட்கிறார். அப்ப அவன் உடனே சொல்றான், ஆண்டவரே எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான். எனக்கு நம்மளையும் பார்த்து தெரியுமா, அநேக உலகத்தான் சொல்றான், இயேசுவை தெய்வமாய் கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்களே, நீங்கள் செபித்தால் இந்த காரியம் நடக்குமா அப்படின்னு கேட்டா நமக்கு சந்தேகம் வருதா இல்லையா? அப்படிதான் வருது. மனுபுத்தனை பார்த்து கடவுளே கேட்கிறார். கேட்டோன்னு அவன் திருப்பி சொல்றான், கடவுளை உங்களுக்கு தான் தெரியும். நம்மளும் அப்படிதான் சொல்லுவோம், அப்படிதானே சொல்லுவோம். ஒரு முறை என்னுடைய செபாரையில 3 நாள் டைம் கொடுத்து, 3 நாள்ல 28 மணி நேரம் டைம் கொடுத்து ஒரு மனுஷனுக்கு வந்து போட்டிருந்தாங்க. அப்போ ஆஸ்பத்திரி கைவிட்டுருச்சு. அப்ப அந்த சகோதரி கொஞ்சம் தெரிஞ்சனால எங்கிட்ட சொன்னானே, நீங்க ஜெபிப்பீங்கன்னு கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கார். அப்ப என்னன்னு கேட்டேன்னா, டாக்டருங்க கை விட்டுட்டாங்க. அந்த கொண்டு வந்து இயேசு உயிரோடு இருக்கு, அதை நான் கிறிஸ்தவங்க தான் சொன்னேன். அப்ப வேற எதுவுமே சொல்லல. நாங்க எப்பவுமே ஏதாச்சும் கேட்போம், லேசதான் கேட்டு ஆவியானவர் என்ன சொல்றான்னு சொல்லி தான் திருப்பி சொல்லுவோம். அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிற வேளையில சரி அன்னைக்கு இருந்து அப்ப நான் சொன்ன, ஆண்டவர் சொன்னாரு, இவன் மரிக்க மாட்டான். எப்போன்னு கேட்டீங்கன்னா, நீ சொல்ற வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்தால் அவன் மரிக்க மாட்டான். நான் சொன்னா கீழ்ப்படிவானா? இப்ப உங்க ஊழியர் வந்து சொன்னா நீங்க கீழ்ப்படிவீங்களா? கீழ்ப்படிந்திருந்தா நிறைய பேர் இங்கேயே இருப்பாங்க. ஆண்டவருடைய சித்தம் எப்படி தெரியுங்களா? நிறைய பேர் கீழ்ப்படியணும், நல்லா சொல்லணும், போய்கிட்டே இருக்கணும். போய் அங்கங்க போய் சொல்லி ஆத்மாக்களை கூட்டி கொண்டாந்து வைக்கணும். இப்போ ஒரு 100 பேர் வந்து இங்க உட்கார முடியாது. இப்ப நீங்க வந்து ஒரு 500 பேருக்காக சிரிச்சுட்டே இருந்தவங்க எப்படி ஆண்டவருக்குள்ள அனுப்ப முடியும்? அப்ப சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இந்த மனுஷன்கிட்ட சொன்னேன், அவங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், அவருதான் டெட் பாடியோட கொஞ்சம் கேவலமா வந்து, ஏன்னா இது அடுத்த 28 மணி நேரத்துல செத்து போயிடுவார். அப்ப நான் சொன்னேன், இல்ல ஆண்டவர் உயிர் எழுப்ப வைப்பானே, நடக்குமா? நான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சரி, அறகுறையா அவங்க விசுவாசித்தாங்க. அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, நீ சொல்லுவதை அவர்கள் கேட்டால் அவன் பிழைப்பான். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா சொல்லணும் சொல்லுங்க. சொன்னாரு, அவனுக்கு ஒன்னும் சொல்ல முடியாது, ஏன்னா அவன் கோமா ஸ்டேஜ்ல கிடக்கிறான். கொண்டாடிக்கிட்ட சொல்லு, மானம் திரும்ப சொல்லு அப்படின்னா. கிறிஸ்தவங்க அக்கா ஆண்டவர் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, நாங்க கிறிஸ்தவங்க தானே, நீங்களெல்லாம் கிறிஸ்தவன் தான், நானும் கிறிஸ்தவன் தான். என் பக்கத்துல ஆராதனைக்கு உட்காந்தவனும் கிறிஸ்தவன் தான், முதல் நாள் தண்ணி அடிச்சுட்டு உட்கார்றவனும் கிறிஸ்தவன் தான். அப்புறம் நான் சொன்னேன், மனம் திரும்ப சொல்றாரு. சரிண்ணா, நீங்க அதுக்கு சொல்லிக் கொடுங்க, நான் பண்ணிடுறேன். அப்படி கொஞ்சம் பேச்சு. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவனுக்கு ஜீவன் உண்டாகும்படி நீ பேசு அப்படின்னா. காய்ந்து போன எலும்பு தொட்டா நொறுங்கி போயிடும். இப்ப என்ன நடக்குன்னா, அவன் செத்து போற கண்டிஷன், தண்ணி அடிச்சு குடலெல்லாம் போயாச்சு. இப்ப நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில இவனுடைய சரீரத்தில் காணப்படுகிற அந்த காலத்தின் வல்லமைகள் வெளியே வரணும்னு கவான்னு ஒரு செத்து போன பணம் எந்திரிச்சுன்னா எப்படி இருக்கணும், எந்திரிச்சு நின்றுட்டான். எல்லாருக்கும் அதிசயம், என்ன நடக்கிறது கேட்டா சொன்னான், என்னுடைய ஆளை நீ அவமதிக்கிறாயா? அவனுடைய ஆளு யாரு தெரியுங்களா? யாரா இருப்பான்? பொல்லாத விக்கிரகத்தினார் எப்படி நீ அவமதிக்கிறான்? எங்க இருந்து வந்து தெரியுமா? கன்னியாகுமரியில் ஒரு சில இடமெல்லாம் சொல்லி நான் சொன்னா சரங்களை படைத்த என் தேவன் ஜீவனுடைய நான் விழுந்து போனா அதே மாதிரி விழுந்துட்டோம். இப்ப வீட்டுக்காரங்களுக்கும் பார்த்துட்டு இருந்த எனக்கு எப்படி இருந்திருக்கும், செத்துட்டான்னு அர்த்தம், அப்படிதானே? இப்ப இந்த ஆவி விட்டு போயிடுச்சு. இப்ப ஆண்டவர் சொன்னார், சரி ஜெபம் பண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துரு அப்படின்னா கொடுத்தாச்சு. சரி, அப்படியே பார்த்தோன்னே அவன் சொன்னா, அண்ணே என்னமோ இருள் என்ன விட்டு ஓடி போச்சு உட்காந்துக்கு. அப்படி ஏன்னா நான் வந்து வியாபாரத்துல ஸ்பீடா இருக்கிறாள், அந்த 5 நிமிஷம் கேப்ல ஓடி வந்து ஜெபிக்கிறது. அப்ப போயிட்டு நான் சொன்ன, நீ உட்காந்துக்கணும். அப்ப ஒய்ஃப் சொல்லிச்சா, அண்ணே இங்கே இருக்கட்டும், நைட்டு இருக்கட்டும், ஏன்னா செத்து போனாலும் இங்க இருந்து தூக்கிட்டு போனா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் போல. அப்ப இங்கேயே இருக்கட்டும்ன்றத மாதிரி சொன்னாங்கன்னா, நீ கூடயே இருக்கணும், முன்னாடி கூடயே இருக்கணும், இங்க தனியாக விட்டுட்டு போகணும். சரி இருக்கிற அப்புறம் நைட் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இந்த 3 நாள் அங்கே இருந்தாங்க. ஆண்டவர் உயிர்ப்பிச்சார். அவன் உயிர்ப்பிச்சா அவன் கொஞ்சம் லெவலாகி கொஞ்சம் கேட்கிற லெவலில் வந்து நான் அவன்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தினந்தோறும் வேதத்தை வாசித்து ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னேன். சரி என்று சொன்ன அந்த மனிதன் 30 நாட்கள் அருமையாய் மாறி நல்ல மனிதனாய் மாறி விட்டான். நல்ல மனிதனாய் மாறி ரோட்ல போறான் வரவிட்டான்னு சொல்லுவான், வா நீ குடிக்காத, இயேசு இருக்கிறார் வான்னு சொல்லி வரவெல்லாம் கூட்டிட்டு வருவான், கடைக்கு வருவாங்க, அவங்களுக்கு வார்த்தையை சொல்ல போறோம். 31வது நாள் ஒரு நாள் பார்க்கிறேன், டாஸ்மார்க்கு முன்னால் மறந்து கிடக்கிறான். வார்த்தை என்னாச்சு போச்சா? ஒய்ஃபு போன் பண்ணி, நானே உங்க கடை பக்கத்துல விழுந்து கிடக்கா, பஞ்சாயத்து போர்டுல வண்டி வரும் கூப்பிட்டு சொல்லு அப்படின்னு. நான் கொஞ்சம் துணிகரமா தான் பேசுவேன், ஏன்னா ஆண்டவருக்கு பயப்படுகிற மனிதன் நான். அல்லேலூயா. உங்க ஊழியர் தான் பேசுவாருன்னு நான் நம்புகிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவருடைய வயிறு நாட்கள் வார்த்தையை
இருக்கிற போது ஆண்டவர் சொல்கிறதை சொல்லிதான் ஆக வேண்டும். அப்படி சொல்லியாச்சு. சரி, நான் சொன்ன ஜபத்துக்கு என்கிட்ட கொண்டு வரக்கூடாது. என்னன்னே இப்படி சொல்றீங்க? உங்க ஊழியரோ அப்படிதான் சொல்ல. கொஞ்ச நாள் போனா இனி கூட்டிட்டு வராது. போனவன் போட்டோம். போனவன் அவன் என்னத்தையோ வாரிட்டோ சுமந்துட்டு அவன் தலையில போயிட்டான். இனி புதியவர்கள் வருவார்கள். அல்லேலூயா. புதிய புதிய ஜனம். கட்ட உடைக்கணும், அனுப்பிடணும். ஆஸ்பத்திரில இருந்து ஒரு 10 பேர் வந்தாலும் கட்ட உடைச்சு இங்கே வச்சுட்டு இருக்க கூடாது. சத்தியத்தை ஆணித்தரமாய் சொல்லப்போ போயிட்டு அவன் போய் 10 பேருக்கு சொல்லுவான். அது 100 திரும்பி வர கட்ட உடைச்சு அனுப்பிக்கிட்டு. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் வரம், தீர்க்க தரிசன வார்த்தை. அல்லேலூயா. இவன் போயாச்சு, கொண்டு போனாங்க, ஊர்ல செத்தே போயிட்டான். அதை பத்தி கவலையே பட கிடையாது. அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், காய்ந்து போன மிகவும் காய்ந்து போன தென்பட்ட உள்ளத்தோடு வருகிற ஜனங்களுக்கு ஆறுதல் படுத்தி அங்க வேத அடுத்த வாசிங்க 4. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை பிடித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அடுத்தது வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். ஹல்லேலூயா. அங்க சொல்லுகிறார், தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்லுகிறார். யாரை பார்த்து? உங்கள் எலும்புகளை பார்த்து, உங்களை பார்த்து. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் தீர்க்கதரிசிகளாய் மாற போறீங்க? ஹல்லேலூயா. காலையில் ஒருத்தர் இருந்தார், அவர் யாரு? இங்க ஒருத்தர் உட்கார்ந்து கடைசி யாரு? அவங்க ரிலேஷன் யாரு இருக்காங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், அதை குறித்து காலையில் கேட்டவுடன் அவர் சொல்லுகிறார், கள்ளப்பையை கை வைத்து விட்டு பின்னே திரும்பி பார்க்கிற மனிதன் மீண்டும் ஒரு விசை சொல்லிவிடு என்று சொல்லுகிறார். தெரியல, எனக்கு என்னன்னு தெரியல, என்ன ரிலேஷன்ஷிப் தெரியல. ஆகிய நான் சொல்வதை உங்களுக்கு சொல்லுகிறேன். வருவாரா? அப்படியே போயிடுவாரா? போயிட்டாரா? சரி. ஆவியானவர் சொல்லுகிறதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே தேவரீர் அதை அறிவின் சொன்ன ஆண்டவர், அந்த எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். நீங்க இனிமேல் இதுக்கு மேல நான் ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் என்று உங்களுக்கு முன்பாய் சொல்லிக் கொண்டு போகிறேன். கொஞ்ச ஜனங்க, கொஞ்ச ஜனம் தான் இருக்கிறீங்க. உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நாங்க என்னடா கொஞ்ச ஜனம், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அழகான சர்ச்சு, அழகாய் தோட்டம், எதிர்காலத்துல கள்ள தோட்டம், என்னென்னமோ தோட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க. இங்க எதுவுமே கிடையாது. எனக்கு ஒரு தோட்டம் இருக்கு. எங்க அதான் தப்பா புரியுது. எனக்கு ஒரு தோட்டம் பரலோகத்திலே இருக்கு. எனக்கு பாருங்க, செத்த கள்ள தேவையே கிடையாது. ஏன்னா கன்னியாகுமரியில சுனாமி வந்து அடிச்ச போது நூற்றுக்கணக்கான ஆட்கள் மரித்து போனார்கள். எடுத்து அடக்கம் பண்ணுவதற்கு நேரம் இல்லை, காலம் இல்லை. ஜேசிபி வண்டி வந்துருச்சு. மது இடிக்கும் இயந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அது இப்ப குழி தோண்டிச்சு. 150 பேரை தூக்கி ஒரே அடியா குழியில போட்டாங்க. இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் எல்லா தலைவர்களும் வர சொல்லி பிரார்த்தனை பண்ண சொன்னாங்க. போட்டாங்க, மண்ணம் போயிட்டாங்க. அல்லேலூயா. நம்மளையும் ரோட்ல போட மாட்டாங்க. கண்டிப்பா கார்பரேஷன் வந்து நம்மளை தூக்கி கொண்டு போய் ஏதாவது பண்ணுவோம். ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? உயர்ந்த ஆலயத்திலே, பெரிய ஆலயத்திலே போய்விட்டால் எனக்கு வந்து நல்ல மதிப்பு இருக்கோ இல்லையோ, நான் மதித்தால் இதை கொண்டு போய் அந்த தோட்டத்துல விதைச்சு விட்டுருவாங்க. நீ இங்க தோட்டத்துல விதைக்கலாம், கள்ள தோட்டத்துல. அந்த தோட்டத்துக்கு போக முடியாது. திருமணம் இங்க நடக்கலாம், ஆண்டவரோடு திருமணம் நடக்காது. ஆனால் இன்றைக்கு திருமண ஆலயங்கள் நடக்குது. உடன்படிக்கை பண்ணுகிறார்கள், முறிந்து போகிறது. எத்தனை கிறிஸ்தவ திருமணங்கள் முறிந்து போகிறது. காலையில் கல்யாணம் கேட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு சாயந்தரம் 6 மணிக்கு தாலி அவுத்து வீசி அந்த பொழுது 2 பேர் கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறவர்கள் 2 பேரும் கேட்டால் அதுக்கு பல காரணங்கள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறதை உங்களுக்கு சொல்லுகிறேன். சபையை பார்த்து போகாதீங்க. நான் 2 இடத்துல மெம்பர்ஷிப் வச்சிருக்கேன். இப்படி நீங்க தெரிக்கிறத பார்த்தா நீங்க எல்லாருமே 2 இடத்துல மெம்பர்ஷிப் வச்சிருக்கீங்க. உண்மைதானுங்களா? நான் தொடர சொல்ல வரல. நான் 2 இடத்துல மெம்பர்ஷிப் வச்சிருக்கேன். ஒண்ணு, முதலாவது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசப்பாவோட உள்ள ஒரு மெம்பர்ஷிப். எங்க? ஏசப்பாவோடைய சேர்ந்த ஒரு மெம்பர்ஷிப். காலையில ஆண்டவரே உலகத்துல போறையா,
எந்த ஆபத்து நாசம் மோசம் எதுவுமே வந்துடக்கூடாது. நாசம் மோசம்னா அவர் அப்ப என்ன சாக வைக்க மாட்டார், ஏதோ அவர் பார்த்துட்டே இருப்பார். சில நேரம் அவர் உயிரோடையே தூக்கிட்டு போயிடுவார். வசனம் இருக்கா இல்லையா, தூக்கிட்டே போயிடுவார். அப்படி இன்னொரு இடத்துல சிஎஸ்ல மெம்பர் வச்சிருக்காரு. அப்ப இந்த மற்ற இண்டிவிஜுவல் சர்ச் பாஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவரு சிஎஸ்ஐங்க அப்படின்னு. நான் பார்த்து சொல்ல இல்லைங்க, நான் பெந்தைகோஸ்தூர் இல்ல, சிஎஸ்ஐ இல்லைங்க, நான் பரலோக சபை. மூஞ்ச பொத்திட்டு போயிடுவான். அவன் உலகத்துக்குரியதை குறித்து பேசுறான். ஊழியக்காரனையா பேசணும். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் உங்களை உரைக்கும்படி அழைக்கிறார். சிஎஸ்ஐ தீர்க்க தரிசனம் உரைப்பீங்களா? சட்டம் திட்டம் அதற்காக ஆண்டவர் சொன்னார், நீ அங்கே விட்டு வெளியே வராது, அங்கே போடுனாரு. நான் இப்ப தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் ஹல்லேலூயா சொல்ல விட மாட்டானுங்க. சிஎஸ்ஐக்களை என் அன்பு சகோதரருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் போன ஒரு நாள் இங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய அந்த கார்வழியா போற இடத்துல ஒரு 3000 பேர் வருவாங்க, எல்லாம் படித்த பண்டிதர்கள். 3 நாள் கன்வென்ஷனுக்கு நான் போயிருந்தேன். அங்க நான் தான் மெசேஜ். அப்ப மெம்பர்ஷிப் இருந்த நாள விட்டாங்க. கடைசியில் கேட்டோட இவர் பெந்தை கோஸ்தான் கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் சொன்ன பெந்தை கோஷம் கிடையாது, பெந்த கோஷம் கிடையாது, வேகாத கோஷம் கிடையாது, நான் சரியான பரலோக கோஷ். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் உரைத்தேன், வந்தேன், அவ்வளவுதான் என்னுடைய வேலை. அங்கெல்லாம் படிச்ச பண்டிதன் எப்படி இருப்பான்னு தெரியுதாங்களா? அது காரணிய கல்லூரிகளோட பேராசிரியர்களும். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், எனக்கு கொடுக்கப்பட்டதை சீர்திருத்தும்படி என் ஆண்டவர் இதை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் அழைத்திருக்கிறார். இப்ப நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்காரர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் சொல்லணும். ஒருத்தன் இருதயம் உடைக்கப்பட்டு காஞ்சு போய் வந்தா நம்ம ஊழியக்காரர் என்ன தெரியுமா பண்ணுவார்? இயேசு பார்த்துக்குவார். எப்படி? அவர் சமூகத்துல முழங்காலை முடைக்கு கண்ணீர் வடித்தார். நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படியே ஒண்ணுமே தெரியாது, ஆண்டவர் பேசுவார். எங்களுக்கு சொன்னார், போ இந்த மாதிரி அப்படி இங்க வந்த போது அப்படியே இருந்து அழுது செபித்த அந்த ஜெபம், அல்லேலூயா, எங்களை உருவாக்கினது. மீண்டும் கலப்பையில் கை வைத்து திரும்பி பார்த்த எங்களை இப்போது அநேகருடைய கை பதிக்க வைக்கும்படி தேவன் எங்களை வழிநடத்தி வருகிறார். அல்லேலூயா. நம்மளை பார்த்தா யாரும் மதிப்பாங்களா? ஐயா பார்த்தா மதிப்பாங்களா? இல்ல, நமக்கு அது தேவையில்லை. அல்லேலூயா. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை தீர்க்க தரிசன ஆவியை இன்றைக்கு உங்களுக்குள் வைக்கிறார். அல்லேலூயா. அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அங்க சொல்லிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களை ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். உரைக்கிறார், சொல்லுகிறார் என்று சொல். வார்த்தையில விசுவாசங்க, விசுவாசம். அந்த அவிசுவாசம் நமக்கு உடனே வந்துடும். இவ்வளவு பெரிய காரியத்தை எப்படிங்க நடக்கணும்? நான் அதான் சொல்றேன், நான் பிறந்த நாள் முதல் உலகத்தில் எதுக்குமே அஞ்சினவன் கிடையாது, பயந்தவன் கிடையாது. எந்த காரியம் இருந்தாலும் நேரிட்டு எதிர்க்கிறவன். அல்லேலூயா. அப்படிதான் அவன் தனி தருணத்தை கொடுத்தார். அந்த தருணம் என்னவென்று சொன்னால், மீண்டும் ஒரு நாளும் கையை விட்டு விடாதே என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், கலப்பையில் கை வைத்து திரும்பி பார்க்காதபடி இனி வைத்த கலப்பையின் கை அப்படியே இருந்து தேவனுடைய ராஜ்யத்தின் வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் உரைக்க வேண்டும். அல்லேலூயா. வார்த்தைக்கு ஜீவன் இருக்குங்க. வார்த்தைக்கு ஜீவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, தேவனாய் இருந்த வார்த்தையை குறித்து காலையில யோவான் 5:24 வாசித்தோம். எபிரேயர் 4:12 வாசித்தோம். அது என்ன செய்யும் என்று அந்த வார்த்தையை தான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நீங்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அடிக்கடி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே நிறைவேறும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் சில வேளைகளிலே நினைக்கிறீர்கள், நான் சொல்லி என்ன ஊழியக்காரர் இருக்கிறார். அப்படி அல்ல என் அன்புக்குரிய தகப்பனே, உன்னை குறித்து வைராக்கியம் கொள் என்றார். நீ ஒரு காலத்தில் உலகத்திலே வைராக்கியம் கொண்டவன் தான். இன்றைக்கு வைராக்கியம் ஆண்டவருக்குள் எங்கே போனது என்று கேட்கிறார். நீ பார்த்து சொல், காய்ந்து போன எலும்பை பார்த்து நீ உயிரிழவாய் என்று சொல் என்று சொல். அந்த ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊதிவிட்டார். நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதிகாலை வேளையில்.
அவர் எழுப்பி விடுகிற போது கொஞ்ச நேரம் எந்திரிச்சிட்டு தேவ சமூகத்துல அது 2 மணியா இருக்கலாம், 3 மணியா இருக்கலாம், 4 மணியா இருக்கலாம், என்ன 4 மணிக்கு எழுப்பி விட்டாரு காலையில. அல்லேலூயா. அந்த பலத்துல இன்னைக்கு உங்ககிட்ட கத்திட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறதை சொல்லிவிட்டு போயிடும். ஆனா சொல்லாம போனா அந்த பாவம் நம்ம தலையில இருக்குங்க. நீதிமம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு நீதிபதி லஞ்சம் வாங்க இருந்தான். அப்போது ஆண்டவர் சொன்னார், இவனுக்கு நீ தீர்க்க தரிசனம் வரைக்கணும்னு. எப்படிங்க போய் வரைக்க முடியாது? கோர்ட்ல போய் தீர்க்க தரிசனம் வரைக்க முடியும்? உங்களுக்கு தெரியும் சட்டம் என்ன சொல்லுது. போனி வைராக்கியம் கொண்டு அவரை பார்த்து வணக்கம் போட்டேன். அவர் சாம்பருக்குள்ள போகும்போது சொன்ன அவர்கிட்ட, ஐயா எனக்கு 18-20 கேஸ், என்னுடைய சொத்து கேஸ் நடக்க, என் தகப்பன் மரித்து போனா 1 ஆண்டுக்கு முன்பாய். நான் அதை நடத்த விரும்பவில்லை. எனக்கு எதிராய் வந்தாலும் எனக்கு தீர்ப்பெழுதுகள் என்று சொன்னோம். உன்னுடைய அட்வொகேட்டை கூப்பிடு அப்படின்னாரு. கூப்பிட்டாரு. இவர் என்ன மெண்டலான்னு கேட்டாரு. எப்படி நம்ம தீர்க்க தரிசனம் வரைக்கும் போனா மெண்டலான்னு தான் கேட்பானுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஜீவனுள்ள வார்த்தை நீங்கள் அதிகாலையில் தேசத்திலிருந்து காத்து போய் அதை சுமந்து போவீர்கள் என்றார். என்ன நினைச்சு கேட்டாலே வக்கீல் வந்தாரு. அவர் 110 கரெக்டா இருக்காருனாரு. சரி எல்லாரும் வெளியே போய் சொன்னார், பேசினாரு. என்ன கேஸ் நம்பர் சொன்ன சொல்லிட்டு சோ அண்ட் சோ அப்படின்னு, இந்த கேஸ் அப்படின்னு. நான் சொன்னேன், அது இத்தனை வருஷமா நடக்கு சார். எனக்கு தோத்த மாதிரி எழுதிட்டாங்க. நான் ஜெயிச்ச மாதிரி கேட்கல, ரிக்வஸ்ட் பண்ணி எனக்கு கேட்க கிடையாது, தோத்த மாதிரி. அவர் அதை கட்டெடுத்து வாசிச்சு சொன்னாரு, இந்த சீட்ல வந்து உட்கார்ற எந்த ஜட்ஜ் ஆனாலும் உனக்கு எதிராக அதை எழுத முடியாது, உனக்கா ஜெயிக்கும். அப்ப நான் சொன்னேன், ஐயா ஜெயிக்கும்னு சொல்றீங்களா, அந்த அதிகாரம் உங்ககிட்ட தானே இருக்குது, எழுதலாம், இந்த கோர்ட்ல செய்ய முடியாது. அப்ப சொல்லிட்டு நான் திருப்பி சொன்னேன், உலகம் முழுவதையும் நியாயம் தீர்க்கக்கூடிய நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து வருகிறவர். அவர் இந்து பழனிசாமி அவருடைய பேர். அவர்கிட்ட இதை சொல்ற, உலகம் முழுவதும் நியாயம் தீர்க்கக்கூடிய நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து வரும்போது உங்க கை சுத்தமா இருக்கணும் ஐயா அப்படின்னு. அப்படியே பார்த்தாரு. அன்னையிலிருந்து எனக்கு ஒரு பேர் வச்சாரு, பிரதர். எப்படி பிரதர்? ஜன்னல்ல பாப்பாரு வரும்போது, கிளைண்ட் யாரு வந்தாலும் அப்படியே பாப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதை கட்டி வைப்பாங்க அந்த கோர்ட். எப்படியே பார்த்தோன்னா பியூன்கிட்ட சொல்லுவாங்க, அந்த பிரதர் எதுக்கு அங்க வந்து நிக்கிறாரு கேளு அப்படின்னு. கேப்பாரு, சார் இன்னைக்கு கேஸ் உடனே கேட்பாரு, உடனே டமாட்டமான்னு கேட்பாரு, இன்னைக்கு அவங்க வக்கீல் வரலையே அப்படின்னாரு. சரியா? சில நாள் போனேன் ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், நான் தான் உனக்கு நீதிமன்றத்திற்கு போக கூடாது என்று சொன்னேன், நீ ஏன் போகிறாய் என்று கேட்டார். சுவிசேஷம் அறிவிச்சாச்சு. அவர் சொல்லிட்டாரு, இனி நான் 1 மாசம் 2 மாசம் தான் இருப்பேன், அப்படி நேரம் காலேஜுக்கு போய் டீச்சிங் லைன்ல போயிருவேன் அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. நம்மளை அபிஷேகிச்சு வச்சிருந்தா எந்த இடத்துல இருந்தாலும் சொல்ல முடியும். அநேக போலீஸ் அதிகாரிகளுக்கு சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. பெரிய லெவல்ல சொல்லி இருக்கிறேன். ஒரு நாள் ஒரு எஸ்பிக்கு சொன்னேன். அல்லேலூயா. பெரியவனுக்காக சொல்ல கிடையாது. நமக்கு எப்ப தீர்க்கதரிசன அபிஷேகத்தை உள்ள வைக்கிறாரோ யாரா இருந்தாலும் சொல்லிடணும். அல்லேலூயா. அநேக பிஜேபி ஜனங்களுக்கு சொல்லியிருக்கேன். புதிய ஏற்பாடை கொண்டு போய் கொடுப்பேன். பாப்பா நீ இப்ப தானே படிச்சுட்டு வர, அட்வொகேட்டுக்காக சொல்லி இதுல படிச்சுட்டேன்னா பயங்கரமா நாலேஜ் வரும். ஒரு 2 பக்கம் வாசிப்பானுங்க. அவையெல்லாம் 2 நேரம் கண்ணை திறப்பாரு. ஆமாண்ணா நல்லா ஈஸியா பட்டி. இன்னைக்கு பார்த்தா எங்க பட்டணத்துல பிஜேபி தலைவர்கள் எல்லாம், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பைபிள் படிச்சவன். மற்றவன எல்லாம் தகராறு பண்ணுவான். என்ன பார்த்தா மாத்திரம் ஸ்தோத்திரனே அன்னை வணக்கம்ன்றாங்க. ஏன் தெரியுங்களா? நமக்குள் இருந்த அபிஷேகம். அல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கும்போது நம்ம எதையுமே பார்க்க, நீங்க உண்மையா உத்தமனா இருந்தீங்களா? நறுங்குண்ட இருதயத்தோடு நீங்க இருந்தீங்களா? எசப்பாட்ட கேட்ட அந்த வார்த்தையை நீங்கள் அனுப்புகிற போது நீங்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. அதை விட்டுறாதீங்க, அந்த கிருபையை விட்டுறாதீங்க. நான் யாருக்கோ ஒருத்தருக்கு தான் சொல்றேன் அப்படின்னு நினைச்சாரு. எல்லாருக்கும் இருக்கிறவங்க நீங்க இதை வெளியே போய் சொல்லுகிற போது நீங்க உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தையை தேவன் கனம் பண்ணுவார். சும்மா ஒரு வார்த்தை சொன்னாலும் கனம் பண்ணுவார். ஆனா அதே மாதிரி நீங்க சாபம், மரணம், ஜீவனும், மரணத்தை குறிச்சே பேசணும் இல்ல, ஜீவனை குறிச்சே பேசணும். மரணத்தை குறிச்சு பேசினாலும் சம்பவிக்குங்க, நடக்கும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒருத்தரை பார்த்து சும்மா ஒரு வார்த்தை சொன்னேன், மரணத்தை குறிச்சு இல்ல, அதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும் பாப்பா அப்படின்னு. அப்படியே ஆண்டவர் அதை அனுகிரகம் பண்ணினார், நன்மைக்காக சொன்னேன். அல்லேலூயா. அப்ப 10 பேர் சொல்றாங்க, இவன் எப்படி ஒருத்தன் சொல்லி கேட்டாங்க. அவங்க அந்த ஒருத்தனுக்குள்ள இயேசு இருக்காருங்க. அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் ஜனம் உங்களுக்குள்ள இயேசு இருக்காருங்க. கூட்டமா ஆடி பாடி புகையை விட்டு அப்படி குதிச்சாரு, அங்க இயேசு இருக்காரா இல்லையான்னு சில நேரம் கேள்விக்குறியாயிரும். உண்மைக்கு சொல்றேன், தேவ சமூகத்துல முழங்கால போடுங்க, அர்ப்பணிங்க, தேவனோடு இணைஞ்சு நறுங்குண்ட அப்படியே அடுத்த வசனம், அடுத்த பாடலாம் நீங்க பாடி வரும்போ அடுத்த பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாதே பாய், உன் கரத்தை பிடிச்சு நான் நடத்துறேன்.
அப்படி ஒவ்வொரு பாடலும் அர்த்தமுள்ளதா இந்த இடத்திலே பாடப்படுகிறது. உணர்ந்து அப்படியே அந்த பாடலை பாடும்போது அவங்க வாய் பாடிட்டே இருக்கும்போது அந்த இயேசு சிலுவையில தொங்கப்பட்டு குடூரமாய் அடிக்கப்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்ட முள்முடி சூட்டப்பட்டு கைகள் ரெண்டிலும் ஆணி அடிக்கப்பட்டு 2 காலும் ஒன்றாக்கப்பட்டு ஓராணிலை தொங்கிக் கொண்டு அதில் சிந்து வருகிற அந்த ரத்தத்தை கண்களுக்கு முன்பாய் நிறுத்தி விடுங்கள். அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருங்க. பெரிய ஆபத்தின் அழிவை மாற்றி போடுங்க. எவ்வளவு பெரிய மந்திரவாதி உங்களுக்கு விரோதமாய் போட்டி போட்டால் அவனை இயல் பொருளாக்குங்க. அல்லேலூயா. நாம் திரும்பி பார்த்து விட்டோம் அநேக காரியங்கள் மீது. அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கான மந்திரங்கள் எய்யப்பட்ட போது நாங்கள் திரும்பி நின்றது நிமித்தம் அந்த இது எங்கள் எல்லைகளில் இருக்கிறதை நாங்கள் இப்பொழுது காண்கிறோம். அல்லேலூயா. கண் திறக்கப்பட்டவனாய் ஆண்டவர் நமக்கு கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் கண் திறக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. அன்புக்குரிய ஜனமே, வாலிப பிள்ளைகள் தம்பி தங்கச்சிக்கு இருக்கீங்க. உங்களெல்லாம் தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவதற்காக நான் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை தினம் தினம் வாசிங்க. காலைல கொஞ்ச நேரம் அப்பா முகத்தை பாருங்க. அந்த கோர முகத்தை பார்த்துட்டீங்கன்னா ஒரு பலன் உங்களுக்குள் உண்டாகும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சமூகத்துல கொஞ்ச நேரம் அழுதுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. தேவ சமூகத்துல அழுதுட்டு வெளியே போயிட்டீங்க உங்களுக்குள்ள பயங்கர ஒரு வல்லமை. அல்லேலூயா. நாங்கள் கடந்த நாட்களில் நான் சொன்னேன், எங்கள் தொழிலுக்கு விரோதமாய் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் பொல்லாதான் இருளின் ஆவிகளை எழுப்பினார்கள். அது எங்கள் மீது வந்து விழுந்து விட்டது. நன்றாய் வியாபாரம் செய்திருந்த இடம் தகுடுபடியாக்கப்பட்டது. லட்சங்கள் வந்து கொண்டிருந்தது நின்று போனது. கொடுத்த வாங்கினவர்கள் திருப்பி தரவில்லை. எல்லாம் நின்ற பொழுது ஆனால் ஒரே ஒரு காரியத்தை தேவன் செய்தார். அழைக்கப்பட்ட அழைப்பை அறிந்தது நிமித்தம் உறுதியாய் நின்று இன்றைக்கும் ஜனங்கள் கேள்வி கேட்பார்கள், எப்படி இவர்கள் துணைகரமாய் பேசுகிறார்கள் ஆலயத்தில், எப்படி இவர்கள் இன்னும் ஜாலியாய் இருக்கிறார்கள், எப்படி இன்னும் குடும்பமாய் தற்கொலை செய்து சாக வேண்டும் என்று ஏவப்பட்ட மந்திரத்தின் வல்லமையுடைய கூறுகளை உடைத்து விட்டார். என் அன்புக்குரிய ஜனமே, குடும்பமாய் சாக வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்பொழுதுதான் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருப்ப அருமையான ஊழியக்காரிடத்தில் தேவன் வந்த போது அவர் சொன்ன வார்த்தை, நீ எதை குறித்தும் பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட உண்டு என்று சொல்லி எங்களை திருப்பி அனுப்பினார். அன்றையிலிருந்து வைராக்கியம் கொண்டோம். எங்கே நான் சரிந்தேன், எங்கே பின்னிட்டேன் என்று சொல்லி ஒவ்வொன்றாய் ஆராய்ந்து ஆண்டவர் சொன்னார், பயப்படாத. எங்களை தினம் தினம் கோலியாத்தை போல் பயமுறுத்திக் கொண்டிருந்த பேங்குகள் தினம் அண்ணன்கிட்ட போன் பண்ணானே, பணத்துக்கு ஒரு நாளும் தலை புரிந்தவன் அல்ல. சிறு வயதிலிருந்து பணத்தை காலுக்கடியில் போட்டு வண்டியில போன மனிதனாய் வாழ்ந்து கேள்விக்குறி எழுப்பினது, எப்படி ஜீவிக்க முடியும் என்ற ஒரே ஒரு கேள்வி. அவர்கள் மரிப்பதற்கு செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்தில் ஒரு நாளும் அப்படிப்பட்ட எண்ணத்தை வைக்கவில்லை. என் அன்புக்குரிய ஜனமே, கேட்ட போது இங்க வந்த போது அப்படியே முதல்ல இங்கதான் வரேன், எங்கேயுமே தீர்க்கதரிசனம் கேட்க எங்கேயுமே போக மாட்டேன். எங்களுக்குள்ளே எங்கள் ஆண்டவர் பேசுவது நிமித்தம், நாங்கள் நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு ஆறுதல் படுத்துவது நிமித்தம். அதே மாதிரி அது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு இடத்துல சொன்னாங்க, ஐயா இந்த குடும்பம் நீ வாழ முடியாது, 44 லட்சம் ரூபாய் சொத்து மொத்தம், 1.25 கோடிக்கு கடன், பட்டணமே சொல்லுது ஊரை விட்டு ஓடி போயிரு, ஐபி மஞ்சள் நோட்டீஸ் தானுங்களா, இந்தியன் ப்ராப்பர்னு சொல்லி வாங்கிட்டு போயிருன்னு எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா ஊழியக்காரன் அந்த வீடு வாசல் ஏறி சொல்லி அந்த குடும்பத்தை நொறுக்கினார்கள். ஒரு நாள் ஆவியானவர்கிட்ட கேட்ட, ஆண்டவர் இன்னைக்கு எங்க போகணும் சொல்லுங்க அப்படின்னு. மாலை 3 மணி இருக்கும். ஒரு இடத்தை காண்பித்தார். நான் ஒய்ஃப் கிட்ட சொன்ன போலாமா, சரி போலாம், என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனால் அந்த வீட்டுக்காரர்கள் நினைத்தார்கள் எல்லாம் தெரிந்து விட்டுதான் அக்காவும் அண்ணனும் வருகிறார்கள் என்று சொன்னார். கணவன் ஒரு ரூமுக்குள் போய் இன்னும் 1-2 நாளில நான் ரசம் குடிச்சு செத்துருவேன்னு சொல்லியிருக்கான். 2 வாலிப பிள்ளைகள், இந்த அவருடைய தாய். நாங்கள் போனோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இருந்த ஆண்டவருடைய வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கிறோம். கணவன் எதமாய் எந்திரித்து வந்தார். அவர்கள் 40 ஊழியக்காரர்கள் போனார்களாம். 40 பேரும் அவருடைய இருதயங்களை உடைக்கும்படி பேசினார்கள். 41வது ஆள் போன போது அவர்களும் எங்களை பார்த்து நினைத்தார்களாமா, இவர்களும் அவர்களோடு சேர்ந்த ஊழியக்காரர்கள் தானே, இவர்கள் என்ன எங்களை குறித்து சொல்லுங்கள். நான் பரலோகத்தின் தேவனிடத்தில் கேட்டு கடந்து போனேன். தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை சொன்னேன் அவர்களுக்கு. அவரிடத்திலே சொன்னான், இயேசு நீ அவமானப்பட்ட இடத்தில் உன்னை மீண்டும் உயர்த்துவார். இன்னைக்கு 2 வருடங்கள் தாண்டி விட்டது. என் அன்புக்குரிய தினமே, இன்னைக்கும் அந்த வீடு விற்கப்படவில்லை. தங்களுடைய 2 பிள்ளைகள் வேலைக்கு போனார்கள். வீட்டிலே 40,000 ரூபாய் வருமானம் வருகிறது. அதற்கு சில ஆலோசனைகளை சொல்லிவிட்டு வந்தேன். அவர் தான் ஜீவனுள்ள தேவன். உலர்ந்து போன காய்ந்து போன மகா வறட்சியானவர்களை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைக்க சொன்ன ஆண்டவர். அல்லேலூயா. நாங்கள் அதிலே தோய்ந்து போயிருந்த போதுதான் என் அன்புக்குரிய தகப்பனார் எங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்த போது அதில் வல்லமை பெற்று கடந்து போனோம் நாங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு தைரியமாய் சொல்லுகிறேன்,
அப்ப என்னன்னு எல்லாமே நல்லா ஆயிடுச்சா? எதுவுமே நல்லா நடக்கலங்க, எதுவுமே நடக்கலங்க. அன்றைக்கு 2.5 வருடத்திற்கு முன்பா இங்க வந்தபோது என்ன நிலைமை, அதை தான் இன்றைக்கு நிலைமை. ஆனால் தேவன் எங்களுக்குள் இருதயத்துல சொன்னார், இந்த பயப்படாத வார்த்தையை வச்சு அனுப்பினார். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, பேங்குக்காரன் நெருக்கி சொன்னான், சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுவேன், பூட்டிடுவேன், பூட்டு எடுத்துட்டு வந்தான். சொன்னபோது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் எத்தனை ஜனங்கள் அநியாயமாய் நடந்த போதோ எதிர்த்து கேட்டவன் இன்றைக்கு நான் கேட்க முடியாத லெவல் சொன்னார், உனக்குள் ஜீவனுள்ள ஆவியானவர் வாசம் செய்கிற மகனே, நீ இந்த உலகத்தானுக்கு ஏன் பயப்படுகிறார் அப்படின்னார். அவர் சொன்னார், இதெல்லாம் காணாமல் போகும், யெகோவா ஈரே என்று சொன்னார். பர்வதத்தில் யோசேப்புக்கு அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பித்து கொடுத்தார், அதே வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதே வழக்கு, அதே பயங்கரமாய் போட்டு கேஸ போட்டு அப்படியே நெருக்கினாங்க. அந்த கேஸ் போட்டவன் அதே பேங்க்காரன் வாபஸ் வாங்க வச்சுட்டான். என்னன்னு தெரியல, நான் ஆண்டவர் நமக்காக யாரையோ ஒருத்தர் அனுப்பிட்டான்னு நினைக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, எந்த மேனேஜர் இருக்கப்பட்டானோ எங்களை ரொம்ப அவமானப்படுத்த நினைத்தான், அவமானப்படுத்தினான் பப்ளிக்ல, உலகத்துல அவன் அவமானப்படுத்தும் போது உலகத்தை அடிப்பான். அவன் என்னையா நீ அந்த அளவுக்கு எப்படி சொல்ற அப்படின்ற அளவுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க, எனக்கு தெரியும் இப்போ. ஆனா அவனை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சீஃப் மேனேஜரை தூக்கி உடனே டிரான்ஸ்பர். எங்க தெரியல டிரான்ஸ்பர் போட்டாங்க, இங்க கிடையாது, கர்நாடகா மாநிலத்துல, பாஷை தெரியாத இடத்துல. அப்ப வேதம் நான் அபிஷேகம், அதுக்கெல்லாம் வசனத்தை அப்படியே ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார். சொல்லிட்டே போனா 3 மணி முடிஞ்சு போயிடும். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்ல நான் அபிஷேகம் 45 அதிகாரத்தை எடுங்க, ஏசாயா 45 ஒரே ஒரு இது பார்த்தோம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணினேன் கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படைத்து ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்கிற கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து, இங்கே என்ன சொல்றார், வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலாவை சிறையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் என்று நீ அறியும்படிக்கு. அல்லேலூயா. அங்க சொல் 45ல கோரேசு நான் அபிஷேகம், நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க அன்புக்குரிய ஜனமே, நீங்க எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க. ஒரு விசை ஆலயத்துக்கு வருவது அற்பமாய் ஒரு நாளும் நினைத்து விட, நீங்கள் ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். அப்படி 1-2 பேங்கல்ல எல்லா பேங்கையும் விரட்டி அடித்தார். அதுக்கு சந்தோஷப்படுறதில்லை, நாங்க காலங்களை தாழ்த்தி அப்படி நெருக்கமான இடத்துல இருந்து மாற்றி வச்சுட்டாரு. சின்ன பணமா இருந்தா எப்படி இது பண்ணிடலாம், பெரிய அமௌண்ட்டுகள் சிஆருக்கு மேல போகுது, வட்டியை போட்டு. ஆனால் இன்றைக்கும் பட்டணத்துக்குள்ள நெஞ்செழுத்து அப்படியே வருமானம். இவனுக்கு எப்பதான் அந்த தைரியம் வருதுன்னு என்னுடைய சொந்த சகோதர சகோதரிகள் எங்களிடத்திலே சவால் விட்ட குடும்பத்தார் என்னிடத்திலே கேட்பார்கள். அல்லேலூயா. அவங்க கேட்பாங்க, எப்படி இவன் நெஞ்ச நிமித்துட்டு போறான், எப்படி இவன் நெஞ்ச நிமித்துட்டு சர்ச்சில் என்னென்னமோ பிரசங்கிக்கிறான். அவர் சொல்றாருங்க, தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்றாருங்க. அல்லேலூயா. இவைகள் அநிச்சயமானவைகள். நேத்து நினைச்சேன், கோயம்புத்தூர் பட்டணம் காலி அடிச்ச காத்த பார்க்கிற போது. அல்லேலூயா. நன்மைக்குரிய ஜனமே, உங்களையும் அழைத்த தேவன் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்காக உங்களை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. அல்லேலூயா. ஆச்சரியத்தின் தேவன். அல்லேலூயா. அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீங்கள் உங்களுடைய கால்களை முடக்கி தேவனுக்கு முன்பாக உங்கள் வலது கரத்தை பிடித்து, நீ பயப்படாத, நான் உன்னோடு துணை நிற்கிறேன். அவர் நம்ம கூட கரம் பிடிக்கிறாருங்க. சில வேளை நம்முடைய மாம்சம் சொல்லு ஏசு இருக்காரா இல்லையா, அப்படி எல்லாம் நம்ம மனசுல இந்த சின்ன குருவி மூளை மீன் மூளையை விட சின்னது. அல்லேலூயா. மீனாச்சு நீந்தி தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு, நமக்கு நீந்தவும் தெரியாது. அல்லேலூயா. அதுல இருந்து தப்பித்து பிழைக்க தெரியாது. இப்படிப்பட்ட மூளை சொல்லு ஏசு இருக்க, நீ எதுக்கு அங்க போற, எதுக்கு செபிக்கிற, கால இருந்து எதுக்கு வேதம், இதுதாங்க பொக்கிஷம். அல்லேலூயா. இன்றைக்கு எல்லாத்துக்கும் இதுல பதில் உண்டு. சில வேளை மனுஷன் மாம்சம் இருக்கும் வரை இதற்கு, யோபு சொல்கிறான், மாம்சம் இருக்கும் வரை இதற்கு வேதனை உண்டு, ஆத்மா இருக்கும் வரை இதற்கு துக்கம் உண்டு. அது ரெண்டுமே நமக்குள்ள இருக்குதுங்க. ஆவி, ஆத்மா, சரீரம், இவைகளை பலம், ஆவியிலே நீங்கள் பலன் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை ஊதிவிட்டால் அந்த ஊதிய ஆவியை நீங்கள் எப்பொழுதும் பெற்றுக்கொண்டு தீர்க்க தரிசனம் முறைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய், வயசாகி போச்சுன்னு யாருமே நினைச்சிடாதீங்க. உங்களுக்குள்ள தேவாபிஷேகம் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தையோடு நீங்கள் நிற்கப்படுகிற போது தேவன் உங்களை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல பரிசு